ஹலோ காய்ஸ், நான் உங்கள் அகிலா. துவரம்பருப்பு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் பெருங்காயம் கொஞ்சம் போட்டு வேக வச்சிடணும். இப்போ காய்கறி அரிய ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். வெங்காயத்தை தோல் உரித்து வெங்காயத்தை வெட்டிடணும். தக்காளி, பச்சை மிளகா, அப்புறம் கருவேப்பிலை, வெண்டைக்காய் சின்னதாக கட் பண்ணக்கூடாது, மீடியம் சைஸாக கட் பண்ணிக்கணும். சின்னதாக கட் பண்ணால் கரைஞ்சிடும். இப்போ வானல் எடுத்து வச்சுட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஜீரகம் கொஞ்சம், கடுகு, அது பொரிஞ்சோடனே வெங்காயம் போடணும். நல்லா வதக்கணும். தக்காளி, போட்டு வதக்கணும் நல்லா. கருவேப்பிலை, பச்சை மிளகா, வெண்டைக்காய் அதிலே போட்டால் கொஞ்சம் பிசு பிசுன்னு இருக்கும். அதனால் தனியாக வானலை வச்சு அதில் போட்டு கொஞ்சம் வதக்கணும். அதை எடுத்து இதில் கொட்டணும். நல்லா வதக்கிட்டு பக்கத்தில் துவரம்பருப்பு வேக வச்சுருக்கோம், அதை எடுத்து இதில் நல்லா மசிச்சிருக்கணும். வடிகட்டி வச்சுருப்போம். அந்த தண்ணி எடுத்து வச்சுட்டு மிளகாத்தூள் 1.5 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு போட்டு கிண்டி வச்சுக்கணும். கிண்டி வச்சதை எடுத்து இதில் ஊற்றிடணும். ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணணும். நல்லா கொதி வந்த பிறகு எலுமிச்சைப்பழம் சைஸு புளி கரைச்சி வச்சுருக்கோம், அதை எடுத்து இதில் ஊற்றணும். அப்புறம் காய் நல்லா வெந்துருச்சான்னு பார்த்துட்டு வெந்த பிறகு ஒரு யானத்துக்கு மாற்றிட வேண்டியதுதான். சூப்பரான வெண்டைக்காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு.